வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கு. பட் அதோட கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கிரேயா இருக்கு. கலரே இல்லாம இருக்கு. சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பெயிண்டர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணுது. அதுவும் இல்லாம அப்பாயிண்ட் பண்ணது இல்லாம அதுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் எவர் ஒரு கலரை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தண்ணியில கலந்து இப்ப அந்த கலரை கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு வால்ல வந்து அது தேய்க்கிறதுக்காக போகுது. அதே போல அப்ளை பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் நிக்குது. பட் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே மறைஞ்சு போகுது. இப்ப டென்ஷன் ஆன இப்ப அந்த கிங் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அதுகிட்ட இருக்கக்கூடிய ரொம்பவே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கலரை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அதுக்குள்ள போட்டு அதை வந்து பெயிண்ட் பண்ணுது. பட் அப்பயும் அந்த கலரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து மறைஞ்சு போகுது. இப்ப கடைசியா கிங் ரொம்ப கோவப்படும் போது பாத்தீங்கன்னா கிங்கோட உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஃபெதர் கீழே விழுது. இப்ப அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாவே பரவுது. இதை பார்த்து அந்த கிங் பேர்ட் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா அந்த தண்ணில வந்து நினைச்சது இல்லாம இப்ப அதோட கலரை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரி ஃபுல்லாவே வந்து அது பரப்புது. அது மட்டும் இல்லாம எல்லா இடமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கலர்ஃபுல் ஆயிடுது. ஆனா இப்ப கடைசியா வரும்போது அந்த பேர்ட் அதோட கலரை இழந்து அங்கேயே அது இறந்து போகுது.